வணக்கம்ப்பா. உடல் சூடு அதிகமாயிருச்சு, வயிற்றுல வாயிலெல்லாம் புண்ணு வந்துருச்சு. அப்படிங்கும்போது அந்த சூட்டை குறைக்கணும். இதுக்கு பாதாம் பிசுன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி இவ்வளோ தண்டி எடுத்து நைட்லேயும் அதை சுத்தமாக கழுவிட்டு நைட்லேயும் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டோம்னா போதுன்னு டம்ளர் நிறையா வந்துடும்ப்பா. அதை எடுத்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா, நைட்டில் ஊற போட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தான் டம்ளர் நிறையா இருக்கும். அப்புறம் என்ன செய்கிறீங்க, சப்ஜா விதை இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப நல்லா குறைச்சி. சப்ஜா விதைன்னா நம்ம துணித்தி பச்சலை திருநீட்டு பச்சலைன்னு சொல்லுவாங்க, அதோட விதை தான். அதுவும் கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில். அதை வாங்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் பொதுன்னு ஊறி வந்துடும். அதை தனியாக வச்சுக்கணும். தேங்காய் ஒரு இவ்வளவு தேங்காயாவது இருக்கணும். அதை பொடியாக கட் பண்ணியோ இல்லை திருவியோ மிக்சியில் போட்டு பால் எடுத்துக்கணும். பால் ஒரு டம்ளர், அளவான டம்ளரில் ஒரு டம்ளர் பால் எடுத்து, தேங்காய் பால் எடுத்து, இந்த பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஊறி இருக்குது பொது இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் தான் எடுத்து போகணும். ரொம்ப போட்டிங்கன்னா சளி பிடிச்சிக்கணும். அதனால் ஒரு ஸ்பூன் அதை எடுத்து போட்டு, இந்த பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3 நாளைக்கு குடிச்சுவாங்க. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு சரியாக போயிடும். உடல் சூடும் தணிஞ்சிரும். உடல் சூடு அதிகமாக விடாதீங்க. வாரம் 1 தடவை 2 தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க.